பொதுவாகவே ஆட்டோ ஓட்டுநர் அப்படின்னாலே வந்து ரஃப் அண்ட் டப்பா இருப்பாங்க அப்படின்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அப்படி இல்லைங்க, பல தங்கமான மனசு நிறைய பேர் இருக்காங்க. அதுலயும் இந்த தங்கத்தை பத்தி நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாணிமடி கிரிசந்தூர் பகுதியில் வசிக்கக்கூடியவர் தான் இந்த பிரகாசம். இவர் 17 வருடங்களாக வந்து ஆட்டோ ஓட்டும் பணியை செய்து வர்றாரு. வழக்கம் போல இவர் சவாரிக்கு போகும்போது 19,000 ரூபாய் சாலையில வந்து கிடைக்குது. என் பேர் பிரகாஷ் சார். இது நான் ஒரு 17 வருஷமா ஆட்டோ ஓட்டின்னு இருக்கிறேன். நானும் ரொம்ப தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் வந்தவன் தான். அது திடீர்னு காலையில் வரும்போது கிடச்சிச்சு அது பணம். ஏன்னா நானும் இன்றைக்கெலாம் அந்த பணத்துக்கோசம் தான் கஷ்டப்படுறேன். இன்றைக்கி நானும் 2-3 இடத்துல லோன் கட்டுறது நானும் எவ்வளோ அவஸ்தைப்படனேன்னு எனக்கு தெரியும். அதோடைய கஷ்டம் தான் தெரியும். சரி, அதுக்கு தான் எவ்வளோ அவங்க கஷ்டப்பட்டு இதை வச்சுருக்காங்க. அதை எடுத்து வந்து ஒப்படைக்கலான்னு எடுத்து ஸ்டேஷனில் ஒப்படைச்சு. இப்படி தனக்கு கிடைத்த பணத்தை எடுத்து காவல் நிலையத்தில் ஒப்படைக்கிற மனசெல்லாம் எத்தனை பேருக்கு வரும் சொல்லுங்க. இவர் கொண்டு வந்து ஒப்படைத்த அந்த பணம் வந்து கல்லூரிக்கு கட்டணம் கட்டுவதற்காக தன்னுடைய நகையை அடமானம் வைத்து எடுத்து வந்ததா வந்து அந்த உரிமையாளர் வந்து சொன்னாங்க. இந்த தங்கமான ஆட்டோ ஓட்டுநரின் செயல் அந்த காவல் நிலையத்திலே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணுங்க.